அறிவு இருக்காடா உனக்கு? ஹைகோர்ட் வந்து நவுத்த சொன்னா நவுத்திட்டு போயா? அதுக்கு எதுக்கே சுத்தி சுத்தி அடிச்சிட்டு இருக்க? எதுக்கு அடிக்கிற? நீ போலீஸ் என்னத்த துண்டுற? நீ அண்ணாமலை மேல ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்க, சம்மன் பண்ணி கூப்பிட வக்கில்ல உனக்கு போலீஸ்க்கு. நீ பிரைவேடைஸ் பண்ணி என்னத்த கிழிச்சன்ட்டு கேக்குறேன். இதுவும் எமோஷனலா கேட்கல, மொல்லமா நிதானமா கேட்கணும். நிதானமா பேசினாதான் மக்களுக்கு பிடிக்கும். என்னத்த கிழிச்ச? டேய் ஆண் பசங்களா, இத கேளுங்கடா. டேய் உங்களுக்கு எந்திரிக்காதுடா. உங்க வைஃபை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. காத்துல விஷம் பரவுது எதனால? பிரைவேடைசேஷனால. டேய் வேற போலீஸ் உன்னால உன் வேலையை பார்க்க முடிச்சா பாரு. கார்பரேட்டுக்கு கைக்குலியா மாறா. உங்கள் பிசினஸ் உங்கள் ஏரியாவில் டெவலப் ஆகணுமா? இன்றைய விளம்பரப்படுத்துங்கள். சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் கிளாசிஃபைட் ஆட்ஸ், டிஸ்பிளே ஆட்ஸ், சிறிய விளம்பரம் முதல் பெரிய விளம்பரம் வரை அனைத்து கடைகளிலும் வீடுகளிலும் இலவசமாக டிஸ்ட்ரிபியூஷன் செய்து தரப்படும். ஆல்வேஸ் யோர் நெய்பர்ஹுட் நியூஸ் பேப்பர். ஃபார் மோர் டீடைல்ஸ் 9884597186. அரசாங்கத்திட்டு கேக்குற அறிவு இருக்காடா உனக்கு? இல்ல கொஞ்சமாச்சும் புத்திமதி ஏதோ வேலை செய்தா? உங்க ஐஏஎஸ் ஆபீசருக்கு, சிஎம்க்கு, டெப்டி சிஎம்க்கு உங்ககிட்ட கேக்குற அறிவு இருக்கா? அறிவு இருக்கா? கொஞ்சமாச்சும் இருக்கா? என்ன மாதிரி சீன் ஓடிட்டு இருக்குங்க? என்ன மாதிரி சீன் ஓடிட்டு இருக்கு? ஹைகோர்ட் வந்து நவுத்த சொன்னா நவுத்திட்டு போயா? அதுக்கு எதுக்கே சுத்தி சுத்தி அடிச்சிட்டு இருக்க? எதுக்கு அடிக்கிற? நீ போலீஸ் என்னத்த துண்டுற? நீ அண்ணாமலை மேல ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்க, சம்மன் பண்ணி கூப்பிட வக்கில்ல உனக்கு போலீஸ்க்கு. என்ன ஒன்னு கேக்குறேன், ஒரு கார்பரேட் கம்பெனிக்காரனாச்சு நீங்க புடிச்சு அரெஸ்ட் பண்ணி ஒரு தண்டனை கொடுத்திருக்கோம். உன் நிலத்தை வந்து தண்ணியை வந்து மாசுபடுத்துறதுக்கு, விஷம் படுத்துறதுக்கு, இத்தனை பேருக்கு கேன்சர் கொடுத்ததுக்கு. தப்பா திட்டக்கல்வி மேலாண்மை திட்டத்துல பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு ப்ராஜெக்ட் சக்சஸ் காட்ட முடியாது. நான் எமோஷனலா பேசுறேன். இந்த போலீஸ் அட்ராசிட்டியை பார்த்து இது ஒரு பக்கம் விட்டுருங்க, ஒரு பக்கம் சைட்ல வைங்க. சரி, இந்த எமோஷனலா நான் இப்போ பேசல, தெளிவா கேட்கிறேன், ஒரு எக்கனாமிஸ்டா கேட்கிறேன். ஒரு வரி பணத்தை உங்ககிட்ட நான் ஒப்படைக்கிறேன்ல, வரி பணம் உங்ககிட்ட வருது இல்ல, அப்ப அந்த வரி பணத்தை வச்சு நீ சில சர்வீஸ் கொடுக்கணும்ல எனக்கு. அந்த சர்வீஸ நீ பிரைவேடைஸ் பண்ற. நீ பிரைவேடைஸ் பண்ணி என்னத்த கிழிச்சன்ட்டு கேட்கிறேன். இதுவும் எமோஷனலா கேட்கல, இது ரொம்ப மொல்லமா நிதானமா கேட்கணும். நிதானமா பேசினாதான் மக்களுக்கு பிடிக்கும். ஸோ நிதானமா பேசுறேன், ரொம்ப நிதானமா பேசுறேன். ரொம்ப ரொம்ப நீங்க பிரைவேடைசேஷன் பண்ணீங்க. 20 வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கேன் இந்த கூத்தை. நான் ஃபர்ஸ்ட் போராட்டத்தில் இறங்கினதே எங்க குப்பமேட்ல இருந்து இறங்கினேன். சேலத்துல கிச்சிபாளையம் பகுதியில் ஒரு குப்பமேடு ஒரு பகுதி உருவாக்குனதுல இறங்கினேன். அன்னைக்கு இருந்து இது வரைக்கும் பார்த்துட்டே இருக்கேன். 1000 கோடி, 1000 கோடினா 1000 கோடிங்க. நான் எமோஷனலா பேசல, இது ரொம்ப நிதானமா ரொம்ப கிளியரா பேசுறேன். சேலத்துக்கு 1000 கோடி திடக்கழிவு மேலாண்மை திட்டமும் லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் செலவு பண்ணியிருக்க அரசாங்கம். அது யூஜிடியா இருக்கட்டும், எஸ்டிபியா இருக்கட்டும், லேண்ட் ஃபில் பிளான்டா இருக்கட்டும், லேண்ட் டம்பா இருக்கட்டும், டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள்ஸா இருக்கட்டும், எல்லாம் 1000 கோடி செலவு பண்ணியிருக்கீங்க. என்னத்த கிழிச்ச? நான் திருப்பியும் கேட்கிறேன், மொல்லமா கேட்கிறேன், நிதானமா கேட்கிறேன். என்னத்த கிழிச்சிருக்கீங்க இது வரைக்கும்? எங்களுக்கு பாய்சன் கொடுக்கறதோட, எங்களுக்கு புற்றுநோய் கொடுக்கறதோட. டேய் ஆண் பசங்களா, டேய் ஆணுங்கள், இத கேளுங்கடா. டேய் உங்களுக்கு எந்திரிக்காதுடா. உன் வைஃபை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. இந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டம் மோசமா போறனால நீ முடியாது. விஷம் ஆயிட்டு இருக்கு, பூமி விஷம் ஆகுது, காத்துல விஷம் பரவுது எதனால? பிரைவேடைசேஷனால. கவர்மெண்ட் கிட்ட இருந்தா என்ன ஆயிட போகுது? கவர்மெண்ட் கிட்ட இருந்தா திடக்கழிவு மேலாண்மை திட்டம்ல இப்போ கேரளால ஆரம்பிக்கிறதுக்கு அவங்களும் மோசமா இருக்காங்க. ஆனா நம்மளோட ரொம்ப பரவாயில்ல அவங்க கேரளால. சொல்றது கேளுங்க, இதுக்கு ஒரு டிபேட்டுக்கு வாங்க. நாங்க சின்ன மாடல் செட் பண்ணி காமிச்சிருக்கேன். சின்ன மாடல் செட் பண்ணி காமிச்சிட்டு இது ஈஸியா பரவி விட்டுறலாம் தமிழ்நாடு முழுக்க. ஆனா கேட்க மாட்டீங்க. கார்பரேட் கன்சல்டன்ஸ் கிட்ட கேட்பீங்க. திடக்கழிவு மேலாண்மை திட்டத்துல இவ்வளவு லட்சக்கணக்கான கோடி போயிட்டு இருக்கு. இப்ப 2 வார்டுக்கே 3000 கோடி கொடுத்திருக்காங்க 10 வருஷத்துக்கு. இதோட பெரிய முட்டாள்தனம் எதுவுமே இருக்காது. வேஸ்ட் இஸ் வெல்த்ங்கிறாங்க. சரி, நான் திருப்பி இதுக்கு வந்துடுறேன். டேய் நீ பாரு போலீஸ், உன் வேலையை பாரு. உன்னால உன் வேலையை பார்க்க முடிச்சா பாரு. கார்பரேட்டுக்கு கைக்குலியா மாறாத. கேவலமா போயிடுவேன். ரொம்ப கேவலமா இருக்கு, ஆல்ரெடி கேவலமா போயிடுவேன். டிஎம்கேக்கு வேண்டுகோள் என்னத்தை கொடுக்கறது? கொஞ்சம் அறிவு இருந்தா டேபிளுக்கு வந்து பேசுங்க. டேபிளுக்கு வந்து பேசுங்க. எங்க வீரபாண்டியாரே அவ்வளோ பரவாயில்ல, ஒரு ஜனநாயகத்துக்கு இடம் கொடுத்தாரு. இப்ப இது என்ன புதுசா இருக்குது? Terrible scenes are coming from Chennai.
அன்அக்செப்டபிள், இதெல்லாம் அன்அக்செப்டபிள். போராட்டம் நடக்கும், கேட்போம். நீ பைத்தியக்கான மாதிரி இங்க நிலத்தை பள்ளிக்கரணையில இருந்து அங்க பள்ளிக்கரணைனா இங்க செட்டிச்சாவடி, அங்க கூவம்னா இங்க திரும்பி முத்தாரு. நீ ஒரு ஆத்தைக்கு எடுத்துட்டு இருப்ப, ஒரு குளத்துக்கு எடுத்துட்டு இருப்ப, வேடிக்கை பார்த்துட்டு கேட்காம இருக்க முடியுமா? ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கணும்னா ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் ஒர்க்கர்ஸ் கிட்ட இருந்து இருக்கணும். இவங்கனாலதான் பொல்யூஷனை நிறுத்த முடியும், இவங்கனாலதான் கண்காணிக்க முடியும். இவங்களை எம்பவர் பண்ணுங்கன்னா நீ உதைக்கிற, அடிக்கிற, கேடு கெட்டவங்களா இருக்கீங்க. ஐயோ, என்னத்த புத்தி சொல்றது? வா டேபிளுக்கு வா, ஒரு ஆர்குமெண்ட்க்கு வா, டிபேட்டுக்கு வா, யார வேணா அனுப்பு, உங்களோட எந்த ஸ்போக்ஸ் பர்சனை வேணா அனுப்பு. நான் பிஜேபி கிட்டே சொல்றேன், இதுல ஒரு தவறு நினைச்சுக்காதீங்க. இதுக்கு அஸ்திவாரம் போட்டது காங்கிரஸ்ல இருந்து, பில்டிங் கட்டினது பிஜேபி, இப்போ ரூம் எடுத்து தங்குறது டிஎம்கே. பாஸ் சொல்யூஷன் இருக்கு, கேளுங்க. ஏன் மாதிரி வேலை செஞ்சால் பார்க்க முடியாது. நான் இது ரொம்ப பெருமையோட சொல்றேன். லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்லயும் சரி, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்லயும் சரி, அஃபாரஸ்ட்ரேஷன்லயும் சரி, லேக் ரிஸ்டோரேஷன் சரி, இது மாதிரி வேலை செஞ்சால் பார்க்க முடியாது. பிராக்டிக்கலா வச்சிருக்கேன். எந்த டிபேட் வேணா கூப்பிடு, ஆர்குமெண்ட் வை. இது சொல்யூஷனை மீறி உங்ககிட்ட சொல்யூஷன் இருந்தா நான் கம்பெனி இனிமேட் பேச மாட்டேன், ஃபேஸ்புக்லயே வர மாட்டேன். பட் வா டிபேட்டுக்கு வா, இந்த கார்பரேட் கன்சல்டன்ட் வேணா கூப்பிடு, வரவி.